ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னா அது ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தால் தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கு எல்லாரும் விசில் சின்னத்தில் ஓட்டும் போட்டு இன்னைக்கு வீதியிலையும் நின்றுட்டுருக்காங்க மக்கள். நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு அந்த முதல்வர் தான் வேணும், அவர்களை முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் அரசியல் களத்தில் 118 இடங்கள்லேருந்து பெரும்பான்மை இருந்தால் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற கண்டிஷன் இருக்கிறங்காட்டி இந்த விசிகா இவங்ககிட்டையெல்லாம் போய் கையேந்திக்கிட்டு நிற்கிறோம். நீ இந்த விசிகா கட்சிக்காரவங்க பதவி ஆசை பிடிச்சி இந்த திருமாவளவன் அவர்கள் இன்னும் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கார். எல்லா வீடுகள்லையும் அவர் மேலே ஒரே நாளில் வெறுப்பை ஏற்பட்டு எல்லாம் போட்டாக்களையெல்லாம் செவுத்துல இருந்த போட்டாக்களை கூட எல்லாம் கழட்டி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆதரவு தரலை அப்படிங்கிறக்காக. இன்றைக்கு சூழ்நிலையில் மக்களோட சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்கு, அவங்கள எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு இல்லை அவருக்கு. அவர் ஆஃபீஸில் உட்கார்றக்கு ஒரு சோஃபாங்கூட இல்லை. அந்த சோஃபாவை நம்மளே வாங்கிட்டு போய் போட்டு நம்மளே உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டு சோஃபாவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும். அந்த சூழ்நிலையில் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இந்த விசிகா கட்சியோட நிலைமை. ஆனால் அவருக்கு தலக்கணத்தை பாருங்க. இந்த ஆண்டவன் இந்த கடைசி நேரத்திலே கூட எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த சோதனை கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, பதவி வெறியா, மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூட இந்த சோதனை இருக்கும். இந்த சோதனையும் கூட எங்கள் அண்ணன் வென்று வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. நேரங்கள் நெருங்க மனசு ஒரு ஏக்கத்தில் ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் அண்ணன் தான் சிஎம்மாக வருவார். இல்லை எங்களுக்கு ரீஎலெக்ஷன் கொடுங்க, 234 தொகுதியிலையும் எங்கள் அண்ணனை வெல்ல வச்சு மீண்டும் நாங்களே சிஎம் ஆக்கிக்கிறோம். டீலா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா?